ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குரு பரம்பரம். குண்டலிகுமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே த்வாம் நமாமி காமாட்சி. விமலಪಟಿ ಕಮಲಕುಟಿ ಪುಸ್ತಕ ರುದ್ರಾಕ್ಷ ಶಸ್ತಹಸ್ತಪುಟಿ ಕಾಮಾಕ್ಷಿ ಪಕ್ಷ್ಮಲಾಕ್ಷಿ ಕಲಿತ ವಿಪಂಚಿ ವಿಭಾಸಿ ವೈರಿಂಚಿ. ஹரி ஓம். பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. அபிராமபட்டருடைய சரித்திரம் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். நல்ல பிரதமை அன்னைக்கு அமாவாசை முடிஞ்சு பிரதம திதி ஆரம்பிக்கிற சமயத்தில் அமாவாசை அன்னைக்கு சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டு வந்த ராஜா என்ன திதின்னு கேட்க அவர் பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் பௌர்ணமின்னு சொன்னார்னு நமக்கு தெரியும். அந்த மின் போலும் நின் திருக்கோலம் ஒரு மாத்திரை போதும் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த ஒரு மாத்திரை அவருக்கு கிடைச்ச அந்த தரிசனத்தினால அவ்வளவு வெளிச்சத்தோடு கிடைச்ச அந்த தரிசனம் அவரை பௌர்ணமின்னு சொல்ல வச்சது அப்படின்னாலே என்ன, அவள் ஆட்டு வைக்கிறா, அவள் என்ன சொல்ல வைக்கிறாளோ அதை தான் நம்மளால் சொல்ல முடியும். அவள் சொல்ல விடலைன்னா நம்மளால் சொல்ல முடியாது. அவள் செய்ய விடலைன்னா நம்மளால் செய்ய முடியாது. அவள் ஆட்டுவித்தால் மட்டுமே நம்மளால் ஆட முடியும். ஒவ்வொரு காரியமும் நாம் நினைக்கிறோம் நாம் சாதிச்சிட்டோம், நாம் ஜெயிச்சிட்டோம், நாம் தான் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு. ஆனால் எவ்வளவோ விஷயங்களை நாம் எப்படி இதை பண்ணோம் அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பின்னாடி ஒரு காலத்தில் பார்க்குறப்ப நாமளாக இதை பண்ணோம், நாமளாக இதை செஞ்சோம் அப்படின்னு. அப்போ அதை யார் செஞ்சுருப்பா? அந்த நேரத்தில் அந்த சக்தியை எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். இதை நாம் எப்படி தாண்டி வந்தோம், இதை நாம் எப்படி சமாளித்தோம், எப்படி நின்னோம் முன்னாடி அப்படின்னு நீங்கள் எல்லாருக்குமே அவங்கவுங்க வாழ்க்கையில் யோசித்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தருணம் இருக்கும். இது நாம் எப்படி தாண்டினோம் அப்படின்னு நினைக்கிறது. எப்படி தாண்டி இருப்போம்? அவள் கொடுத்த நம்பிக்கை, அவள் கொடுத்த தைரியம், அவள் இயக்குனா அதனால இயங்கணும். அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கும். எவ்வளவு பெண்களை நாம் பார்க்குறோம், கணவருக்கு ரொம்ப உடம்பு சரி முடியாத நிலைமையில், யாருமே இல்லாத சந்தர்ப்பத்திலையும் ஒரு ஹாஸ்பிட்டலில் தனியாக இருந்து எல்லாத்தையும் சமாளித்து குழந்தைங்களை சமாளித்து முடித்து அவரையும் தேத்தி கொண்டு வந்து திரும்ப வாழ்க்கையில் வைக்கிற பெண்கள் எவ்வளவு பேர் இருக்கும். அப்போல்லாம் சாதாரணமாக பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க, எங்கேயுமே போக மாட்டாங்க, எல்லாத்துக்கும் கணவர்கிட்ட கேட்பாங்க. ஆனால் கணவருக்கு ஒன்று அப்படின்னு வர்றப்போ அந்த தைரியம் அவங்களுக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னா அம்பாள் கொடுக்கறது தான் அது. சில காரியங்கள் நம்மளால் செஞ்சுருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறதையெல்லாம் நம்ம செஞ்சோன்னா அதுக்கு காரணம் அவள். அப்போது எப்போவுமே யோசிச்சு பாருங்கள், அவள் தான் இயக்குறாள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம எந்த கவலையும் இல்லாமல் இருக்கலாம். அப்படி தான் இருந்தார் அபிராமபட்டர். சொல்லிட்டு வந்துட்டார். அவர் அப்படி ஞானம் இல்லாதவரா, என்ன திதி என்ன விஷயம் ஒன்றுமே தெரியாதவரானா அப்படி கிடையாது. ஸ்ரீவித்யா உபாசகர், நிறைய தடவை அவருக்கு தேவி தரிசனமாயிருக்கு. அப்படி ஒரு தேஜஸோடு இருக்கக்கூடியவர், ஊரில் நல்ல பேர் இருக்குது, பரம்பரையாக இந்த தொழில் தான் செய்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி அமாவாசை பிரதமையும் போய் பௌர்ணமின்னு சொல்கிற அளவுக்கு அவர் அறிவில்லாதவரா அப்படின்னா இல்லை. அப்போ அவர் வாயில் எப்படி வந்தது? அவள் வரவழைக்கிறா. அவள் எதுக்காக வரவழைச்சா? எல்லா பக்கமும் இப்போ இருக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். கடவுள் மறுப்புக்காரர்கள் ஏகப்பட்ட பேர். இது இல்லவே இல்லைன்னு சொல்கிறது, வேறு ஏதோ தான் ஒன்று உண்மைன்னு சொல்கிறது, இதெல்லாம் சும்மான்னு சொல்கிறது, அப்படி விளக்கேற்றினா வெளிச்சம் வந்துடுமா அப்படின்னு கேட்குறாங்களே, அது மாதிரி அவநம்பிக்கையோடு இருக்கிறவங்களும் நம்மளுடைய சனாதனத்தின் மேலே மாறாத நம்பிக்கையோடு நின்று இது எனக்கு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில், நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் குறைஞ்சிக்கிட்டே போகிற சமயத்தில் ஏதோ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பார்த்திங்கன்னா
யாராவது ஒரு மகான்களை தோற்று வைக்கும். நம்ம சனாதன தர்மம் அவ்வளவு லேசுப்பட்ட தர்மம் கிடையாது. எப்படிப்பட்ட அற்புதமானதுன்னா, ஒவ்வொரு தடவை இதுக்கு ஒரு ஆபத்து வர்றப்பவும் ஒவ்வொரு மகான்களை உருவாக்கும். அது எந்த மாதிரி ஆபத்து வருதோ அதுக்கு தகுந்த போல மகான்களை உருவாக்குது. ஆபத்து எப்படி வருமோ, பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு மேலே பேசுகிறவங்க ஒருத்தங்களை உருவாக்கும். போர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேலே போர் பண்ணக்கூடிய ஒரு வீரனை உருவாக்கும். பெரிய தத்துவங்களை பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு மேலே தத்துவங்கள், அவங்க அற்புதம் காமிக்கிறாங்களா அதுக்கு மேலே அற்புதம் காட்டக்கூடிய ஒரு மகானை காமிக்கும். இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்மளுடைய தர்மமானது வந்த எதிரி யாரோ அதுக்கு மேற்பட்ட மகான்களையும் வீரர்களையும் அந்தந்த சமயத்தில் உருவாக்கி அதை முறியடிச்சுக்கிட்டே வந்திருக்கு. இந்த மற்ற மதங்கள் உலகத்தில் பல்வேறு நாடுகளை விழுங்கி ஏப்பம் விட்டுடுச்சு. ஆனால் இங்கே அது நடக்கலை. எவ்வளவு வருஷங்கள் ஆனாலும் எங்கேயோ இருந்து திரும்ப அது துளிர்த்து வருது. ராகவேந்திரருடைய கதையில் பார்க்குறோம். ராகவேந்திரருடைய கதையில் எப்படி அவருடைய ஜனனம் நிகழ்ந்தது, அவர் எதுக்காக வந்தார்னு பார்த்தா அவ்வளவு பெரிய போர். அந்த சமயத்தில் எங்கேயோ இருந்து எங்கேயோ ஓடி வந்து எங்கேயோ பிறந்து அவர் பெரிய மகானாகி எவ்வளோ பேரை மாற்றிட்டார், எவ்வளோ பேரை காப்பாற்றிட்டார் இந்த ஆபத்துகளில் இருந்து. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நிறைய மகான்களை உருவாக்கி நம்மளை இப்படி பண்ணுறது யாருன்னா அந்த தேவியனுடைய திருவடியாளர். அந்த தர்மம் அப்படிப்பட்டது, எப்படியாவது தன்னை காப்பாற்றிக்கும். இங்கே தன்னை வெளிப்படுத்திக்கணும்னு அவள் முடிவு பண்ணிட்டா. அற்புதம் நடக்கும்டா, அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி நான் வர வைப்பேன், நான் வெளிப்படுவேன் அப்படின்னு அவள் முடிவு பண்ணிட்டா. அதுக்கு யாரை டூலாக யூஸ் பண்ணுறா? அபிராம பட்டரை. ஏன் அவர் டூலாக யூஸ் பண்ணணும்னா அதுக்கு ஏதோ ஒரு தகுதி இருக்கணும்ல. அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு பெருமையை கொடுக்கணும். எல்லாம் பல விதங்களில் யோசித்து ஒரு விஷயத்தை அவ செய்கிறா. நம்ம தருமியோட கதையில் யாரோ எங்கேயோ ஒரு ஓரமாக எழுதி கவிதை எழுதி ஏதோ பொழைச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தரை இன்றைக்கி தருமினா எல்லாருக்கும் தெரியுது. அந்த சந்தர்ப்பத்தில் வாழ்ந்த எல்லா கவிஞர்களையும் நமக்கு தெரியுமான்னா தெரியாது. எதுக்கு அவருக்கு அப்படி என்னமோ அவருக்கு அப்படி கொடுக்கணும்னு அவள் முடிவு பண்ணிட்டா. அவர் ஒருத்தர் மட்டும்தான், எவ்வளோ பேருக்கு ஆசை இருந்திருக்கும் அந்த பொற்கிழியை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, 1000 பொற்காசுகளை வாங்கணும்னு. ஆனால் அவர் ஒருத்தர் தானே வருத்தப்பட்டார். ஆனால் அவர் ஒருத்தரை ஃபேமஸ் ஆக்கிட்டா. அவள் நினச்சா கீழே இருந்து சல்லுன்னு தூக்கி கொண்டு போய் எங்கேயோ மேலே வச்சுடுவாள். அவளுடைய செயல் அது. இப்போது அபிராம பட்டர் ஒரு டூலாக யூஸ் பண்ணி தப்பாக சொல்ல வச்சுருக்கா. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, என்ன ஒரு பிராமணனாக இருந்துக்கிட்டு, பஞ்சாங்கம் படிக்கிற பிராமணனாக இருந்துக்கிட்டு இப்படி ஒரு திதி கூட தெரியாமல் இருக்கீங்களே, இன்றைக்கி என்ன திதின்னு கூட தெரியலையே, இப்படி போய் சொல்லிட்டீங்களே. அதுவும் ஏதோ அடுத்த திதியை மாற்றி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அமாவாசை அன்னைக்கு பிரதம அன்னைக்கு அமாவாசைன்னும் சொல்லியிருந்தா கூட ஏதோ நாழிகையில் எண்ணி பார்க்குறதுல ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு கூட ஒத்துக்கலாம். அமாவாசையை பௌர்ணமினும் பிரதமையை பௌர்ணமினும் சொன்னால் எப்படி இதெல்லாம் என்ன அப்படின்னு எல்லாருமே தூஷிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஊரில் ஐயா இதென்ன இப்படி சொல்லிட்டார், நிஜமாவே போதையில் தான் இருந்திருப்பார் போல். எல்லாரும் சொன்னாங்க அவருக்கு மது பழக்கம் எல்லாம் இருக்குது, அவர் நல்லவர் இல்லைன்னு. ஆனால் பார்த்தா அப்படி தெரியலன்னு நான்லாம் நம்பவே இல்லை. ஆனால் இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லை, இப்போ அவர் தப்பாக சொல்லிட்டார்ல, இப்படி யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு ஊரே தூஷிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் அவள் வைக்கிற பெரிய சோதனை. இதில் அவர் என்ன ஆனார், அவருடைய வீட்டில் கூட என்னப்பா இப்படி பண்ணிட்ட, இப்படி சொல்லிட்டியே, இது என்ன ஆகும், இதனால் நம்ம பரம்பரையே அவமானப்படுமே, என்ன பண்ணுறதுன்னு அவங்க அப்பாலேருந்து எல்லாரும் வீட்டில் கலங்குறாங்க. ஆனால் அவர் கலங்கவே இல்லை. அதுதான் அவருடைய பெருமை. அவருக்கு இருந்த அசையாத நம்பிக்கை. நான் சொல்லலை அப்படின்னு அவருக்கு தெரியுது. நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா என்னால் அப்படி சொல்ல முடியாது, தப்பா நான் சொல்லலை. அப்போ அவள் என்ன சொல்ல வச்சுருக்கான்னா அவள் ஏதோ நினச்சிருக்கா, என்ன நடக்குதோ நடக்கட்டும்னு இருந்தார். அப்புறம் ஆச்சு, நான் அரிகண்டம் ஏறுறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். ஏன்னு கேட்டாங்க அவங்க அப்பா கூட. இது தற்கொலை இல்லையான்னு கேட்டார். அரிகண்டம் ஏறி அங்கேருந்து கயிறை கட் பண்ண சொல்லி நான் நெருப்புக்குள்ளே விழுந்து சாகிறதுங்கிறது தற்கொலை இல்லையா, நம்ம சாஸ்திரம் தற்கொலையை தப்புன்னு சொல்லுதே, நீ தற்கொலைக்கு முடிவு பண்ணலாமா இப்படி அப்படின்னு கேட்டார் அவங்க அப்பா கூட. இது தற்கொலை இல்லை, அவன் என்னை சொல்ல வச்சா இல்லை, அவள் காப்பாற்றுவா அப்படின்னா அவங்க அப்பா கேட்டார், அப்போ தேவியை சோதனை பண்ணுறியா? நான் தேவியை சோதனை பண்ணலை, நான் என்ன சோதனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்னுடைய பக்தி உண்மையாக இருந்தால் வருவா, நான் தேவியை சோதனை பண்ணலை.
எனக்கு உள்ளுக்குள்ளே இதுவும் உத்தரவாகுது, நீ போய் அரிகண்டம் ஏறுன்னு. ஏன் அந்த எண்ணம் வருது எனக்கு? அது அவள் ஏற்படுத்துது. எண்ணங்கள் கூட அவள் ஏற்படுத்துறது தானே. அப்போ எண்ணத்தை அவள் ஏற்படுத்திட்டா எனக்கு தோணிடுச்சு, அப்போ அவள் தான் உத்தரவு கொடுக்குறான்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு எண்ணம் தோணினா அது அவளுடைய உத்தரவுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நான் அரிகண்டம் ஏறுறேன், முடிவு பண்ணிட்டேன், இது தற்கொலை இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்படியே நான் தவறி அவள் என்னை காப்பாற்றாமல் நான் தவறி கீழே விழுந்து இறந்தா கூட அது தற்கொலை இல்லை. அதனால் இதை தற்கொலைன்னு நினைக்காதீங்க, நம்ம சாஸ்திரத்துக்கு மீறி நான் நடக்க மாட்டேன் அப்படின்னு போய் அரிகண்டம் ஏறினார். பிள்ளையார் நமஸ்காரம் பண்ணார். நிறைய ஒவ்வொரு விஷயத்துலையும் பாருங்கள், நமக்கு ராமாயணத்தில் சொல்லுவாங்க, ராமாயணம் படித்தா சாஸ்திரங்கள் எல்லாம் தெரியும். நம்ம சாஸ்திரங்கள்லாம் எங்கே போய் படிக்கிறது? இன்றைக்கி என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதுதானே சாஸ்திரம். இந்த சாஸ்திரங்கள்லாம் எங்கே போய் படிக்கிறது அப்படின்னா, ராமாயணத்தில் படிங்க அப்படின்னா, நமக்கு ராமாயணம் கூட தான் தெரியும், ஆனால் சாஸ்திரம் தெரியலையே. நமக்கு ராமாயணம் தெரியாதான் என்ன? எல்லாருக்கும் தெரியும் ராமாயணம். அப்போ ராமாயணத்தை இப்படி படித்தா தெரியாது. ராமாயணத்தினுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் ஊன்றி படித்தா, திருப்பி திருப்பி படித்தா தெரிஞ்சிடுமா. ஏன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவர் ஒரு கணம் கூட அந்த சாஸ்திரத்தை மீறி நடந்தது இல்லையா. அப்போ அவர் இப்படி செஞ்சார் அப்படின்னா, அவர் இந்த சாஸ்திரம் இப்படி இருக்குது அதனால தான் அப்படி செஞ்சார், இல்லைன்னா ராமர் அப்படி செஞ்சுருக்க மாட்டார். அப்போ இதுதான் சாஸ்திரம், இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அம்மா நல்லவங்களாக இருந்தால் அவங்க பேச்சை கேட்கலாம், அம்மா நல்லவங்க இல்லை அதனால அவங்க பேச்சை கேட்கல. இந்த ஆர்குமெண்ட்டை நாம் இப்போ நிறைய கேட்குறோம்ல. அப்பா நல்லவராக இருந்தால் கேட்கலாம், அப்பா நல்லவர் இல்லையா, அவர் கரெக்டாக சொன்னாருன்னா செய்யலாம், அவர் தப்பு பண்ணுறாரு. நாம் என்ன பண்ணியிருப்போம் சொல்லுங்கள்? முன்னாடி நாள் நைட்டு கூப்பிட்டு உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லிவிட்டு மறுநாள் காலையில் கூப்பிட்டு நீ காட்டுக்கு போன்னு சொல்கிறாரு. உடனே நாம் என்ன சொல்லுவோம்? அவர் கரெக்டாக தான் இருந்தார், அவரால் வந்தார், அவர் மனசை அந்த அம்மாவுக்கு எடுத்துட்டாங்க, அதனால் இப்போ மாற்றி பேசுகிறார். இப்போ அவர் தப்பு பண்ணுறாரு. தப்பு பண்ணுறப்ப அவர் பேச்சை நான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு நாம் சொல்லுவோமா மாட்டோமா சொல்லுங்கள்? கண்டிப்பாக சொல்லுவோம். நாம் அதுதான் சொல்லுவோம். ஏன்னா நமக்கு காட்டுக்கு போக விருப்பம் இருக்காது. அதனால் என்ன செய்வோம்? அவர் தப்பு செய்கிறாரு, அந்த அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி மாற்றியெல்லாம் பேசக்கூடாது, நேற்று நைட்டு பேசினார்ல, நேற்று சொன்னதை இன்றைக்கி மாற்றி பேசலாமா அவர் அப்படின்னு அவர்கிட்ட நாம் கேள்விகள் கேட்போம். ஆனால் ஸ்ரீராமர் என்ன கேட்குறாரு? அதே அப்பா ராத்திரி கூப்பிட்டு உனக்கு காலையில் பட்டாபிஷேகம்னு சொன்னப்போ நல்லா இருந்ததா? அப்போ அவர் நல்லவரா? மறுநாள் காலையில் கூப்பிட்டு காட்டுக்கு போன்னு சொன்னால் மட்டும் அவர் கெட்டவரா அப்படின்னு கேட்டார். ஸோ இங்கே சாஸ்திரங்களை இப்படி தான் நாம் தெரிஞ்சுக்கிறோம். அசையாத நம்பிக்கை அவருக்கு, அபிராமப்பட்டருக்கு இருந்தது. இங்கே என்ன பண்ணார்? முதல்ல ஒரு பிள்ளையார் ஸ்லோகம் சொன்னார், தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தம்னு சொல்லிட்டு உரிகண்டத்தில் ஏறி உட்கார்றார். அரிகண்டத்தில் ஏறி உட்கார்றார். அதில் ஏறி உட்கார்ந்து உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம்னு முதல் பாடலை பாடுறார். அவள்தான் எனக்கு எப்பொழுதும் துணை, என் விழுத்துணையே அப்படின்னு பாடுறார். முதல் கயிறு கட்டாகுது. அவள்தான் எனக்கு துணைன்னு சொன்னால் என்ன ஆகணும்? இறுக்கம் ஜாஸ்தி ஆகணும் அவருக்கு. ஆனால் அவள் தான் எனக்கு எப்பவும் துணை, விழுத்துணைனா என்ன? ஜென்ம ஜென்மாந்திரங்களுக்கும் அவள் தான் எனக்கு துணை அப்படின்னு சொல்கிறார். ஒரு கயிறு கட்டாகுது. அவர் கவலைப்படலை. உடனே துணையும் தொழும் தெய்வமும் எல்லாம் அவள் தான்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாது, எனக்கு தெரிஞ்சுக்கிந்து உன்னுடைய திருவடிகளையே நான் பிடிச்சிக்கிட்டேன், உன்னை நம்பாதவங்க கூட நான் சேர்றதே கிடையாது அப்படின்னு சொன்னார். 4வது பாட்டு, மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து எல்லாரும் வந்து உன்னுடைய பாதங்களில் விழுந்து கிடக்காங்க. அப்படிப்பட்ட கோமளமே, அந்த பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் வச்சிருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் கூட நீயும் 2 பேருமாக வந்து எப்பவும் என் நெஞ்சில் இருங்க, என்னுடைய புத்தியில் எப்பவும் நீங்கள் 2 பேரும் இருங்கன்னு சொன்னார். 4வது கயிறு கட்டாச்சு. அடுத்தது பொருந்திய முப்புரை பாடினார். என் சென்னியில் எப்பவும் உன்னுடைய திருவடி தாமரை தான் இருக்குது, உன்னுடைய திருமந்திரத்தையே நான் ஜபிச்சிட்ருக்கேன்னு சொன்னார். 6வது கயிறு கட்டாச்சு. அந்தரி அப்படின்னு சொன்னார். நீலி, அழியாத கன்னிகை, சுந்தரி அப்படின்னு பாடினார். 8வது கயிறு கட்டாச்சு. தேவியினுடைய திருத்தன பாரங்களை நினச்சார். அதுக்கப்புறம் நான் நின்னாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நினச்சிக்கிட்டே இருக்கிறது உன்னை மட்டும்தான், நான் எப்போவுமே உன்னுடைய மலர்த்தாள்களை மட்டும்தான் நமஸ்காரம் பண்ணுறேன், வேதத்துக்கும் மேலான பொருளே அருளே உமையே அப்படின்னார். இங்கே எங்கேயுமே பாருங்கள் ஒரு கதறல் இல்லை, ஒரு கவலை இல்லை, அவருக்கு நம்பிக்கை இருந்தது.
அம்மா வருவா, நமக்கு செய்வா, அவள் என்ன செஞ்சாலும் அது கரெக்டாக, அவள் கட் பண்ணி நீ விழுந்து சாகுன்னு சொன்னால் அது கூட நமக்கு சரியாக தான் இருக்கும். அது இருக்கணும். அதாவது அம்மா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கும் இருக்கும். எது வரைக்கும் இருக்கும்னா, ஒருவேளை பண்ணாமல் போயிட்டா, அதாவது நமக்கு என்னென்னா, நாம் நமக்கு வேணும்னு ஒன்று மனசில் வச்சுருப்போம், அதை அவள் செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு நம்பிக்கையாக இருப்போம். அது நம்பிக்கை கிடையாது. எனக்கு ஆண் குழந்தை பிறக்கணும், நான் தேவியை வேண்டிக்கிறேன், தேவி எனக்கு ஆண் குழந்தை கொடுப்பா அப்படின்னு போய் வேண்டிக்கிட்டு தேவி ஆண் குழந்தை கொடுக்கலன்னா, எங்கே நீங்கள் சொன்னீங்க நான் நம்பிக்கையாக இருந்தேன் அவள் செய்யவே இல்லை அப்படின்னா, இங்கே ஆரம்பமே தப்பு. நீங்கள் ஒன்று நினச்சிக்கிட்டு அதை அவள் செய்யணும்னு நம்பிக்கை கிடைக்காது. எனக்கு எது நல்லதோ நீ செய்யின்னு சொல்லி உங்களுக்கு நல்லது அவள் செய்யலைன்னா தான் கேட்கணும். அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. நம்பிக்கையோடு அவள் பாதங்களை பிடிச்சிக்கிட்டு அப்போது என்ன கொடுத்தாலும் நல்லதுங்கிற தன்மை வந்துடும். அவன் நம்ம நல்லதுக்கு தான் செய்வா அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடும். இப்போ இவரை கட் பண்ணி கீழே விழுந்துட்டா என்ன ஆகிறது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கலை. அப்போ அதுவும் அவள் கொடுக்கறது தான், விழுந்தால் சாக வேண்டியது தான். என்ன கொடுத்தாலும் சந்தோஷம்னு தான் ஏறினார் உரிமையில். ஸோ இங்கே நான் என்ன இருந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் ஒன்று தான் நினச்சிட்ருக்கேன், என்றைக்கும் உன்னுடைய மலர்த்தாள்களையே தான் நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு. ஆமாம், சரணாகதி அதில் தான் இருந்தார் அவர். அதனால் 10 கயிறு கட்டாச்சு. அதுக்கப்புறம் உன் புகழ் கண்ணியது உன் புகழ் கற்றது உன்னாமம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பூத்தவளே புவனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே. அவளே இந்த பூத்தவளையில் நம்ம இதில் பார்த்தோம், இவள் உண்டாக்குனது கிடையாது இந்த உலகம் அப்படிங்கிறத. இவள் உண்டாக்குனது இல்லை இந்த உலகம், இந்த உலகமே அவள் தான். இந்த உலகத்தையெல்லாம் பூக்க வச்சான்னு சொல்லலை, இந்த உலகமாக பூத்தாயின்னு சொல்கிறாரு. பூத்தவளே அப்படின்னு கூப்பிடுறாரு. இந்த உலகமாக அவளே பூத்திருக்கா. அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே அவளுடைய ஸ்வரூபம். அவளே தான் பூவாக ஆகியிருக்கா, அவளே தான் மனிதர்களாக ஆகியிருக்கா, அவளே தான் மிருகங்களாக ஆகியிருக்கா. அப்போ அவளே தான் இத்தனையாகவும் விரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. இந்த 14 உலகங்களையும் காப்பாற்றக்கூடியவள், அப்படியே பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே எல்லாமே நீதானே அப்படின்னு சொன்னார். 13 கயிறுகள் கட்டாச்சு. உன்னுடைய கண் பார்வை கிடைக்கிறதுக்காக பல கோடி தவங்கள் செய்வாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும்? செல்வம் கிடைக்குமா? செல்வம் கிடைக்கிறது தான் பெருசா? செல்வம் கிடைக்கிறது தான் பெருசானா இல்லை. அதுக்கு செல்வம் மட்டுமா கிடைக்கும்? மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவர் அப்படின்னு கேட்டார். இந்த காசுக்கா இவ்வளோ பிரச்சனை? தன்னளிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார். உன்னுடைய கண் பார்வை குளிர்ச்சியான உன்னுடைய கண் பார்வை படணுங்கிறதுக்காக பல கோடி காலங்கள் தவங்கள் எதுக்கு பண்ணுவாங்க? காசு வேணும்னா. விண்ணளிக்கும் செல்வமும் அழியாமுத்தி வீடும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதிசயமான வடிவுடையாள் அப்படின்னு சொன்னார். அவள் பார்த்துருக்காரு ஏகப்பட்ட தடவை, அதனால் அவளுடைய வடிவம் எப்படிப்பட்டது? அதிசயமான வடிவுடையாள், அரவிந்தமெல்லாம் துதிக்கக்கூடிய அழகான முகத்தை உடையவள். தாமரைகள் எல்லாம் துதிக்குதான். எப்படி இவ்வளோ அழகான தாமரை மாதிரி ஒரு முகம் இருக்குமா அப்படின்னு அந்த முகத்தை பார்த்து தாமரைகள் எல்லாம் துதி செய்தான். அப்படிப்பட்ட முகத்தை உடையவள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம், வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவியும் அப்படின்னு சொன்னார். அந்த திருமண கோலத்தை காமி, எனக்கு உயிர் போகிறதுக்கு முன்னாடி நான் போயிடுவேன், இதோட அழிஞ்சு போயிடுவேன் அப்படின்னா கூட எனக்கு அதுக்கு முன்னாடி என்ன வேணும்? நீயும் இறைவனும் மகிழ்ந்திருக்கும் உங்கள் திருமண கோலம் சிந்தையுள் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ரூபம் தெரிஞ்சுது. வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லைன்னு சொன்னார். அவர் கேட்டவுடனே அவளுக்கு ஒரு அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம் காமிச்சிருக்கா. அவளை பார்த்துட்டு ஆனந்தம் கரை கண்டதில்லை, அவ்வளோ சந்தோஷம். இங்கே களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லைன்னு கீழே சூடு ஏறிக்கிட்டு இருக்கு, நெருப்பு பெருசாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த பலகை வழியாக கீழே இருந்து சூடு, மேலே கயிறுகள் ஒவ்வொன்றா இது வரைக்கும் 18 கயிறு கட்டாயிடுச்சு. அப்போ சொல்கிறாரு, மனசில் வந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை, களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் நீ இருக்கிற இடம் எதுன்னு சொல்ல. உரைகின்ற நின் திருக்கோயிலில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ, உன்னுடைய கணவருடைய ஒரு பக்கத்தில் இருக்கியா, வேதங்களினுடைய அந்தமாக இருக்கியா, வேதத்தின் ஆதியாக இருக்கியா, இல்லை அந்த அமுதம் நிறைகின்ற சந்திரனாக இருக்கியா, தாமரை மலரில் இருக்கியா, இல்லை என் நெஞ்சத்தில் இருக்கியா? இப்படி வரிசையாக கேட்டுக்கிட்டே வராரு. 20வது கயிறு கட்டாச்சு. பூரணாச்சல மங்கலையே சொல்கிறப்போ 20வது கயிறு கட்டாச்சு. அதுக்கப்புறம் அம்பிகையை வழிபடாமல் இருந்தவங்களுடைய
பாவங்கள் எல்லாம் தொலையறதுக்கு ஒரு அற்புதமான பாடல் மங்கலை செங்கலசம் முலையாள் அந்த பசும் பெண் கொடியே அப்படின்னு முடித்தார். அதுக்கப்புறம் உன்னுடைய கோலம் இல்லாது வேறு எதையும் நான் மனசில் வச்சுக்க மாட்டேன், உன்னுடைய அன்பர்கள் கூட்டத்தை விட்டு நான் எங்கேயும் போகமாட்டேன், பரசமயங்களை நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னார். கண்மணியே அப்படின்னார், அழிய என் கண்மணியே அப்படின்னு. அப்புறம் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அருமருந்தே அப்படின்னு கூப்பிட்டார். இனி நான் உன்னை என்றைக்குமே மறக்காமல் நின்று ஏற்றுவேன்னு சொல்கிறாரு. எப்போ சொல்கிறாரு? 25வது கயிறு கட்டாக போகுது. அப்போ சொல்கிறாரு, என் உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏற்றுவனே அப்படின்னு. 25னா கால்வாசி முடிஞ்சு போடுச்சு. கால்வாசி கயிறு கட்டாயிடுச்சு இந்த பாட்டோட. அவர் இனி மறவாமல், இனிங்கிறதுக்கு என்ன இருக்குது? இனின்னு நாம் சொல்கிறதெல்லாம் என்ன? நான் இனிமேல் டெய்லி பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொன்னால் என்ன அர்த்தம்? இனிமேல் சாகிற வரைக்கும் நமக்கு ஏதோ நிறைய நாள் இருக்குது, அதிலெல்லாம் நம்ம தினம் பண்ணுவோம் அப்படி தானே அர்த்தமாகுது. அவர் எப்போ முடிய போகுதா இல்லை முடியாதா தெரியாதவருக்கு அவர் சொல்கிறார் இனி அப்படின்னா 7 பிறவிகளுக்கும் என்னை எத்தனை பிறவி வந்தாலும் நான் இந்த உறுதி. இப்போது சாகிறப்போ மனசில் அந்த உறுதி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இன்னமும் எத்தனை பிறவிகள் கிடைச்சாலும் நான் தேவியை தொழுவேன் அப்படின்னு ஒரு உறுதி வந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்னொரு பிறவியில் பிறந்த கொஞ்ச நாள்லேயே தேவியினுடைய ஞாபகம் வந்துடும். அப்போவே கிளம்பிடுவோம், வருடங்கள் வீணாகாது. இங்கே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 7 உலகத்தையும் படைத்தும் காத்தும் தொழில் செய்கிறவங்க எல்லாம் உன்னுடைய அடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. வஞ்ச பிறவியை உடைச்சிட்ட, இனிமேல் எனக்கு பிறவி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு உண்மையில இவ்வளவு அன்பு கொடுத்துட்டா என்னுடைய பிறவிகளெல்லாம் இனிமேல் இல்லை, எனக்கு இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு இனி பிறவி இல்லையா. உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை. ஐயோ சுந்தரி, நீனுடைய அருள் ஏதென்று சொல்லுவது அப்படின்னார். எவ்வளோ உன்னுடைய அருள். எப்போ சொல்லணும் இந்த பாட்டை? அவள் வந்து காப்பாற்றிட்டான்னா அதுக்கப்புறம் சொல்லணும், அப்பா உன்னுடைய அருள். நாம் அப்படி தானே சொல்லுவோம், உன்னுடைய அனுகிரகம் என்னது, எப்படி காப்பாற்றிட்டியே என்ன அப்படின்னு. அவர் எங்கே சொல்கிறாரு? 27வது கயிறு கட்டாகிறப்ப சொல்கிறார், அப்பா உன்னுடைய அருள் என்னவோ சுந்தரி, நின் அருள் ஏதென்று சொல்லுவதே அப்படின்னு. அதுக்கப்புறம் திரும்ப அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம். அதுக்கப்புறம் தேவியினுடைய எப்படி இவரை தடுத்து ஆட்கொண்டாள்னு சொல்கிறார். எப்போவோ என்னை தடுத்து ஆட்கொண்டுட்ட, இப்போ வந்து இல்லை நீ ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஆகாது. அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய், கொண்டதல்ல என்கை நன்றே உனக்கு, இது உனக்கு சரியா? நீ எப்போவோ என்னை வந்து தடுத்து ஆட்கொண்டுட்ட, இப்போ வந்து இவன் என் ஆள் இல்லை, இவனுக்கு நெருப்பில் விடுங்கன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது, இப்போ சொல்ல முடியாது. இனிமேல் நான் என்ன செஞ்சாலும், நான் போய் நடுக்கடலில் நானாக போய் விழுந்தாலும் கூட நீ தான் காப்பாற்றியாகணும், கரையை ஏற்றுக்க நின் திருவுளம். இப்போ சொல்கிறாரு, நீ தானே பேச வச்ச, இனிமேல் விளைவுகளை நீ தான் பார்க்கணும். நான் பேசிட்டேன்னா நானாக பேசினேன், நீ தானே பேச வச்ச. ஏன்னா நீ என்னை எப்போவோ தடுத்தாட்கொண்டுட்ட, தடுத்தாட்கொண்டதுக்கு அப்புறம் நான் உன்னுடைய ஆளாகிட்டேன். நான் பேசுகிறதெல்லாம் உன் பெருமையை தான் பேசுகிறேன். அப்போ நான் ஏதோ சொன்னேன்னா அதுக்கு நீ தான் பொறுப்பு. நானாக வழியை போய் கடலில் விழுந்தால் கூட நீ தான் காப்பாற்றணும். இதில் நீயாக தான் பேச வச்சுருக்க, நீ தான் காப்பாற்றணும். 30வது கயிறு கட்டாச்சு இந்த இடத்துல. திரும்ப உமையொரு பாகனும்னு 2 பேரும் ஒன்றா வந்து எனக்கு என் மேலே அன்பு செய்ய வச்சாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்னமோ வாழ்ந்து ஆசைகளில் மூழ்கி உறவுகளில் சீரழிஞ்சு அதுக்கப்புறம் யமன் வந்து கூட்டு போனான் அப்படின்னு அப்படியே போயிருப்பேன். சாதாரணமாக என் வாழ்க்கை போயிருக்கும். ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனே, அப்படி தான் இருந்தேன். உலகத்தில் எவ்வளோ பெரும்பான்மையான பேர்கள் எப்படி இருக்காங்களோ, ஏதோ பிறந்தோம், நாம் கல்யாணம் பண்ணோம், குழந்தை பெற்றோம், ஆச்சு அவங்களுக்கு இன்னும் காலம் வந்தது, நாம் போய் சேர்ந்தோம் அப்படின்னு தான் எல்லாருக்கும். இதே மாதிரி தான் போக இருந்தேன் நான். ஆனால் நீ உன்னுடைய வாசம் வீசும் பாத கமலத்தை என் தலைமையில் வலிய வச்சு என்னை எடுத்துகிட்டு போனேன். நான் ஏதோ ஆரம்பத்திலேருந்து உன்னை நினச்சிக்கலாம் இல்லை, நான் பாட்டுக்கு சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருந்தேன். நீயா வலிய என்ன, உனக்கு எவ்வளோ பாசம் என் மேலே, உன் நேசத்தை என் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டார். நாம் செய்யக்கூடிய வினைகளின் வழியாகத்தான் காலன் நமக்கு வரான். அவன் வந்து கூப்பிடுறப்போ ஒருவேளை என்கிட்ட தீவினைகள் ஜாஸ்தியாக இருந்து எமன் தான் வந்து கூப்பிட்டு போகிறான் அப்படின்னா அப்போ வந்து பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு நீ சொல்லு. இப்போ எமன் தான் வந்து கூப்பிட்டு போகிறான்னு ஆயிடுச்சுன்னா அப்போ நீ நடுவில் வந்து நீ பயப்படாத அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். வந்து உன்கிட்ட சரணமடைந்த நீயே கத்தின்னு வந்த அடியார்களுக்கெல்லாம் வானுலகத்தை தரக்கூடியவளே அப்படின்னு சொன்னார். உன்னுடைய அந்த சந்திரனுடைய வாசனை வீசக்கூடிய உன்னுடைய திருவடிகளை என்னுடைய தலைமையில வை அப்படின்னு சொல்லி கேட்டார்.
இதில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக அவளை திரும்ப பார்த்தார். தரங்க கடலுள் வெங்கட் பணியணை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே அப்படின்னு நாராயண நாராயணி பேதமில்லாத நிலையை பார்த்தார். 2 பேரும் ஒன்று தான் அப்படிங்கிறத பார்த்தார். அதுக்கப்புறம் தேவியினுடைய ரூப தியானம். கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலமன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை அப்படின்னு அவளுடைய ரூபத்தை நினச்சி பார்த்தார். 37 கயிறு கட்டாச்சு. திரும்ப அவளுடைய ரூபத்தையே நினைக்கிறார். அவளுடைய இதழ்கள், அவளுடைய வெள்ளை வெளியேர்னு இருக்கக்கூடிய திருநகை, அவளுடைய இடை, அவளுடைய முலைகள், அப்படி எல்லாத்தையும் திரும்ப ஒரு தியானம் பண்ணுறார். அதுக்கப்புறம் ஆமாம், என்னை காப்பாற்றுறதுக்கு உன்னுடைய பாதங்கள் இருக்குது, யமன்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றுறதுக்கு உன்னுடைய கடைக்கண் பார்வை இருக்குது, இதுக்கு மேலே எனக்கு என்ன குறை? இதுக்கு மேலே எனக்கு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அது உன் குறை தான். ஏன்னா என்ன சொல்லுவாங்க எல்லாரும், அப்படியே அபிராமியே தான் சரணம்னு இருந்தார், அவருக்கு பாரு இப்படி நெருப்பில் விழ வச்சுட்டா அப்படின்னு உன்னை தான் குறை சொல்லுவாங்க. எனக்கு என்ன போச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் உன்னை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் இப்படி உன்னை நினச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சில நேரங்களில் நாம் எப்படி இப்படி இருக்கோம் அப்படின்னு ஒரு தோணுது இல்லை? நாம் எப்படி இப்படி ஒழுங்காக ஜபம் பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், ஸ்தோத்திரமெல்லாம் படிக்கிறோம், என்ன பாராயணம் பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணுறோம். சரி, நாம் எப்படி இப்படி இருக்கோம்? நாமெல்லாம் இப்படி இருக்க மாட்டோமே, நாம் எப்படி இப்படி இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்போ ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, ஏதோ நம்மளையும் ஏதோ நல்வழிப்படுத்திட்டா அப்படின்னு. அது மாதிரி வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு அந்நியலல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு. இப்படி ஒரு அன்பு எனக்கு ஏன் வந்ததுன்னா, முன்செய் புண்ணியமே, ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன், அதனால தான் எனக்கு இவ்வளோ பக்தி உண்மையில் வந்திருக்குன்னு சொன்னார். 40வது கயிறு கட்டாச்சு. திரும்பவும் அர்த்தநாரீஸ்வரர் தொன்மை கோலம், அதனால தான் அதை மாணிக்க வாசகர் தொன்மை கோலம்னு சொல்கிறார். அதுதான் முதல்ல வந்த கோலம், அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம். இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி அப்படின்னு இந்த பாதியும் அந்த பாதியுமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை நமஸ்காரம் பண்ணுறார். அவளுடைய சீரடிகள், திரும்ப ரூப தியானம் தான், பாசாங்குசை, பஞ்சபாணி, சிந்துரமேனியல் அப்படின்லாம் சொல்கிறார். இவள் சங்கரனாருடைய மனைமங்கலம் அப்படின்னு சொன்னார். இனி ஒரு தெய்வம் உண்டா நான் சேவை செய்கிறதுக்கு? நான் செய்ய மாட்டேன். இனி ஒரு தெய்வம் எதுக்கு? எனக்கு எல்லாம் பராசக்தி தான் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு தெய்வம் தேவையில்லை அப்படின்னு சொன்னார். உனக்கு தொண்டு செய்யாது, உன்னுடைய பாதங்களை நமஸ்காரம் பண்ணாது, துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ, அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ அப்படின்னு. இதுலேயும் எல்லா இடத்துலையும் நான் ஒன்று உனக்கு செஞ்சுருக்கேன்னா என்னுடைய புண்ணியமாகத்தான் இருக்கு, என்னுடைய பூர்வஜன்ம புண்ணியம் இல்லாட்டி நீ என்னைக்கு இப்படி ஞாபகத்துக்கு வந்திருப்பியா? எல்லாருக்குமா அவள் ஞாபகத்துக்கு வரா பராசக்தி? அதை சொன்னார். நான் அப்படி ஏதாவது தப்பு செஞ்சுட்டா கூட, ஏதாவது நான் தப்பு செஞ்சுருந்தா கூட என்னை மன்னிச்சிடு, என்னை வெறுத்துடாத அப்படின்னு சொன்னார். வாழ்கிறதுக்கு ஒரு வழி கண்டு கொண்டேன் அப்படின்னு சொன்னார். இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடர்ந்து சுடர்கின்றதே. இரவு பகல் சுடர்கள், இரவு சுடர் எது? சந்திரன். பகலுக்கான சுடர் எது? சூரியன். இந்த 2 சூரியனுக்கும் நடுவில் கிடந்து சுடர்கின்றதே. இது 2க்கும் நடுவில் இவளுடைய சுடர் இருக்குது. இவளுடைய சுடர்கிட்ட இருந்து வெளிச்சம் கொஞ்சம் வாங்கி தான் காலையில் சூரியனும் ராத்திரியில் சந்திரனும் ஒளி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொன்னார். இதில் என்ன இங்கே இந்த வெளிச்சத்துக்கு என்ன? அவள் நினச்சா அவள் ஒரு நிமிஷம் வெளிச்சத்தை வர வச்சிட முடியும். அதுக்கப்புறம் நான் மரண சமயத்தில் அழுவேன், வருத்தப்படுவேன். அப்படி இருக்கிறப்போ உன்னுடைய வளை கைகளை என்கிட்ட காமிச்சு அஞ்சல் அப்படின்னு சொல்லு, பயப்படாத, நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, பயப்படாத அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தேவியினுடைய பலவேறு ரூபங்கள் அவருக்கு அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப வந்திருக்கணும் மனசுக்குள்ள ரூபங்கள். அவள் தன்னுடைய, நாம் எல்லாம் வேற வேறன்னு நினைக்கிறோம்ல, துர்கை வேற, லலிதை வேற, வாராகி வேற, சியாமலை வேற, எல்லாம் வேறு வேறு தெய்வங்கள் நாம் லக்ஷ்மி வேற, சரஸ்வதி வேற, எல்லாமே நமக்கு வேறு வேறையாக தெரியுதில்ல. அவருக்கு அவர் அபிராமியை நம்பி அந்த உரிமையில் உட்கார்ந்துருக்கார். அவருக்கு எல்லா ரூபங்களும் வந்து போச்சு மனசுக்குள்ளே. நாயகி, நான்முகி, நாராயணி, நளின பஞ்சசாயகி, சாம்பவி, சங்கரி, ஷாமலை, மாதங்கி, இப்படி பல உருவங்கள் அவருக்கு தெரிஞ்சு எல்லா பேரையும் சொல்கிறார். இப்படியெல்லாம் எவ்வளோ தரிசனமாக இருக்கணும் அவருக்கு, இவ்வளவு ரூபங்களும் அவருக்கு தரிசனமாக இருக்குது. இந்த ரூபங்களை எல்லாம் சொல்லி உன்னுடைய சரணமே எனக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறார். 50வது கயிறு கட்டாச்சு இந்த இடத்துல.
50 கயிறு, கிட்டத்தட்ட பாதி முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் தெரியும் இவர் ஒரு 80 கயிறு கூட தாண்ட மாட்டார். ஏன்னு நான் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் பல்க் பாடி, ரொம்ப மெல்லிசாலாம் இல்லை அவர். அப்படி இருக்கிறப்போ பேலன்ஸ் இருக்காது. ஒரு 70, 75 இல்லை 80 தாண்டதே கஷ்டம் தான் எல்லாருமே முடிவு பண்ணேன். 100 எல்லாம் தாங்க மாட்டார் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட 50 முடிஞ்சிடுச்சு. அப்போ அவங்களோட கணக்குப்படி பார்த்தா பாதிக்கு மேலேயே ஆயிடுச்சு, பாதிக்கு மேலே 10 போயிடுச்சு. 80லேயே அவர் விழுந்துருவாருன்னா 40 தான் பாதி, இங்கே 50 ஆயிடுச்சு. 50 கயிறுகள் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உன்னை நமஸ்காரம் பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய சின்னங்கள் என்ன அப்படின்னு சொல்கிறார். பல்லக்கில் போவேன், யானை மேலே போவேன், தலையில் கிரீட்டம் வச்சுருப்பேன், பல்லக்கில் தூக்கிட்டு போவாங்க, என்ன பெரிய ஹாரங்கள் போட்டிருப்பேன், இவ்வளவும் நான் செய்வேன் அப்படின்னா என்னை உரிமையில் உட்கார வைக்கிறது தான் உன்னுடைய அழகா? உன்னுடைய பக்தர்கள்லாம் எங்கே இருப்பாங்க இப்படி ஒரு நிலைமையில்? தவம் உடையாருக்கு உளவாகிய சின்னங்கள் இது. அப்படி இருக்கிறப்போ நான் மட்டும் என்ன வீணாக போயிடுவேன்? கண்டிப்பாக போக மாட்டேன். எனக்கும் அந்த மரியாதைகள் கிடைக்கும். கிடைச்சதா இல்லையா? அவருக்கு கிடைச்சது. எப்படி கிடைச்சதுன்னு இன்றைக்கே சொல்கிறேன். அவருக்கு எல்லா விதமான, அவர் நினச்சார், வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலை ஆரம் பிறை முடித்த ஐயன் திருமனையாள் அடித்தாமரைக்கு அன்பு செய்தவர்களுக்கு உளவாகிய சின்னங்கள்னு. அன்பு செய்தவர்களுக்கு உளவாகிய சின்னங்கள் எல்லாம் அவருக்கு கிடைச்சதா இல்லையா? அவர் உரியிலேயே உட்கார்ந்துருந்துட்டாரா? நெருப்பில் விழுந்துட்டாரா? கண்டிப்பாக இல்லை. அதுக்கப்புறம் தேவியினுடைய ரூபம், தேவியினுடைய ரூபமே தான் திரும்ப 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 யார்கிட்டையாவது போய் என்னை காப்பாற்றுங்கன்னு. இப்போது இவர் என்ன பண்ணியிருக்கலாம், ராஜா கிட்டேயே போய் என்னமோ தெரியல, என்னமோ அப்போ ஒரு தியானத்தில் இருந்தேன், அப்போ வாய் தவறி சொல்லிட்டேன் ராஜா, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தா எங்கேயோ பிரச்சனை முடிஞ்சிருக்கும். இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள். அந்த திரிபுரை பாதங்களை போய் சேர்ந்தவருக்கு ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் சாரிங்க, ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்ல வேண்டியதில்லை. அவள் ஏன்னா பேசுகிறதெல்லாம் இப்போது நாம் அப்படி நினைக்க முடியுமானா நாம் அப்படி நினைக்க முடியாது. நமக்கு இன்னும் அந்த அர்ப்பணிப்பு வரல. நாம் பேசுகிறதெல்லாம் தேவியினுடைய சொற்கள் அப்படிங்கிற அந்த அது எப்போ வரும் அப்படின்னு, இன்றைக்கி நம்ம தேவியை மறந்தும் பேசுகிறோமா இல்லையா நிறைய நேரங்களில்? அப்போ நமக்கு அந்த அந்த கான்ஃபிடென்ட் வரவே வராது. எப்போ நாம் பேசுகிற பேச்செல்லாம் தேவியினுடைய பேச்சுன்னு ஆகுதோ அப்போ அனாவசியமான பேச்சு நின்று போயிடும். அப்போ நாம் பேச வைக்கிறது அவள் தான், அவளுடைய பேச்சை தான் நாம் பேசுகிறோம்னு நம்பிக்கை வரும். அப்போ யார்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை. பேசினதுக்கு மன்னிப்பு கேட்குற மாதிரியான ஒரு வார்த்தை வராது நம்ம வாயிலிருந்து. ஸோ இங்கே அவருக்கு 1000 மின்னல்கள் சேர்ந்த மாதிரி ஒரு விளங்கக்கூடிய அந்த தேவி அப்படின்னு சொல்கிறார். உன்னை நினைச்சாலும் நினைக்காம போனாலும் உனக்கு என்ன நஷ்டம்? உன்னினும் உண்ணாது ஒழியினும் வேண்டுவது ஒன்றில்லையே, உனக்கு என்ன கஷ்டம்? நாம் நினைக்கிறதுனால அவளுக்கு ஏதாவது பெருமை வரப்போகுதா? நாம் 4 தடவை லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லிட்டா, ஆஹா இந்த பேரெல்லாம் நம்ம சொல்லிட்டா அப்படின்னு அவளுக்கு ஏதாவது பெருமை சேரப்போதா? அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்னு யாராவது சொல்ல போகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. நமக்கு தான் நல்லது, அவளுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் திரும்பவும் பூத்தாளை புவனமெல்லாம் பூத்தவளேன்னு சொன்ன மாதிரி இங்கே ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் காமாட்சி நினச்சிக்கிறார், ஐயன் அளந்தபடி இருநாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்யாரம் செய்யும் அப்படின்னு காஞ்சி காமாட்சி நினச்சிக்கிறார். பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உந்தன் மெய்யருளே அப்படின்னு கேட்குறார். ஒருவர்கிட்ட போய் பொய்யும் மெய்யும் ஏதோ பொய் பேசுகிறது, நல்லது கெட்டது எல்லாத்தையும் கைமேன்னு பேசிகிட்டே இருக்குமே, நம்மளை தான் சொல்கிறார். ஏதோ ஒன்று பேச்சு ஜாஸ்தியானால் தோஷம் ஜாஸ்தியாகும். பேச்சில் தோஷம் எப்போ வரும்னா பேச்சு ஜாஸ்தியானால் தோஷம் ஜாஸ்தியாகும். ஏன்னா பேசணுன்னா அதுக்காகவாவது ஏதாவது ஒன்று கட்டுக்கட்டிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு பொய்யோ நல்லதோ கெட்டதோ யாரையாவது பற்றியோ இல்லை ஏதாவது ஒன்று பேசணும்னு முடிவு பண்ணிட்டா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும். பேச்சு குறைஞ்சா தோஷம் குறையும். வாக்கில் இருக்கக்கூடிய தோஷம் குறையணும் அப்படின்னா நாம் பேச்சை குறைச்சாதான் வாக்கில் இருக்கக்கூடிய தோஷம் குறையும். இதுதான் உன்னுடைய அருளா அப்படின்னு கேட்குறார். உன்னுடைய தவ நெறி தவலை வேறு எதையும் நான் தஞ்சம் அடைய மாட்டேன், அதுக்கே தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். யாராவது குழந்தைங்களை போய் அடிப்பாங்களா அப்படின்னு கேட்டார். பஞ்சஞ்சு மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரையே.
சின்ன குழந்தையை அடிக்கிறதுக்கு பெண்களே யோசிப்பாங்க, தன்னுடைய தாயாக இருக்கக்கூடிய பெண்களே யோசிப்பாங்க, நீ இந்த உலகத்துக்கே தாய், நீ என்ன குழந்தைங்களை அடிப்பியா என்ன, அப்படி பண்ண மாட்டே நீ அப்படின்னு சொன்னார். 59 கயிறுகள் கட்டாச்சு. என்னையும் ஒரு பொருளாக நினச்சி இவ்வளோ தூரம் காப்பாற்றிட்டு இருக்காளே, 61வது கயிறு வந்து நீயே வந்து ஆண்டு கொண்டாய் அப்படின்னு சொன்னார். நீ உன்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய் அப்படின்னு சொன்னார். நான் தெரிஞ்சிட்டேன்னு சொல்கிறார். அப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம உன்னை உள்ள வண்ணம், அவளுடைய இயல்பு எது, அவள் எப்படிப்பட்டவள்ங்கிறத அறியக்கூடிய அறிவை கொடுத்துட்டா, என்ன பேரு பெற்றேன் தாயே அப்படின்னு கேட்டுட்டார். அங்கேயே 61வது பாட்டிலே அவளுக்கு அவருடைய உள்ள வண்ணம் தெரிஞ்சிட்டார். அந்த அறிவு அவருக்கு கிடைச்சிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த 6 சமயங்களுக்கும் தலைவி இவள் தான் அப்படின்னு தெரிஞ்சும் வேறும் சமயம் ஒன்று இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் வீணர்கள் இல்லையா அப்படின்னு கேட்டார். அப்படிப்பட்ட பலிகவர் தெய்வங்கள் பின்னாடி சென்று நான் அன்பு செய்ய மாட்டேன், உனக்குத்தான் அன்பு செய்வேன், நின் புகழ்ச்சி அன்றி வேறு புகழ்ச்சி பேச மாட்டேன், உன்னுடைய திருமேனி பிரகாசம் இல்லாமல் வேறு எதையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னார். 64வது கயிறு கட்டாச்சு. இங்கே 66வது ஸ்லோகத்தில் வந்து நான் ஏதோ பாடிட்டேன், நான் பாட்டுக்கு 65 பாடல்கள் பாடிட்டேன். இந்த பாடல்கள் எல்லாம் ஏதாவது என்னுடைய வார்த்தைகளில் பிழை இருந்தால் இதெல்லாம் உன்னுடைய திருநாமங்கள் தோத்திரமே, என்னுடைய வார்த்தைகளில் ஏதாவது தவறு இருந்தாலும் உன்னுடைய நாமங்களை நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால் அந்த பிழைகளை பொறுத்துக்கோ, வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் உன்னையே ஸ்தோத்திரம் பண்ணி உன்னையே தொழுது மின்னல் மாதிரி ஒரு கணம் நீ காமிச்சிட்டு போறியே, அந்த ஒரு கணம் பார்க்குறத மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளவும் செய்கிறேன். அப்படி மனசில் வச்சுக்கிறவங்க ஒரு நாளும் மற்றவர்கள்கிட்ட போய் இதை கொடு அதை கொடுன்னு பிச்சை எடுக்க வேண்டிய நிலை வராது அப்படின்னு சொன்னார். 67 கயிறு கட்டாச்சு. இங்கே வந்து சொல்கிறார், தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். தளர்வு வந்திருக்கணும் அவருக்கு இப்போவே, ஏன்னா 68 கயிறு கட் பண்ணியாச்சு. 68 கயிறு கட் பண்ண உடனே மனசில் தளர்வு வருமா வராது? அம்மா ஒன்றும் காப்பாற்ற மாட்டா, அவ்வளோதான், நம்ம நெருப்பில் தான் விழப்போகிறோம் அப்படின்னு நாமளாக இருந்தால் நினைப்போமா இல்லையா? அதுதான் மனத்தளர்வு. விட்டுடுறோம். அந்த நம்பிக்கை எங்கே விட்டு போயிடுது, கொஞ்சம் நாளாக விட்டு போயிடுது. 68 கயிறு கட் பண்ணதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, அவளுடைய கடைக்கண்கள் என்னென்னலாம் கொடுக்கும் அப்படின்னு. தனம் தரும் கல்வி தரும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும்னு. இவருக்கு கூட இருந்தவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இவரை மாட்டி விட்டாங்க. வஞ்சமில்லா இனமாக இருந்தது இல்லை, ஆனால் இப்போ கொடுக்க போகிறா. இன்றைக்கி இந்த அற்புதம் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் அவங்கெல்லாம் இவர் மேலே ஏதாவது வஞ்சம் வைக்க முடியுமா? தாண்டி போனாலே கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ண மாட்டாங்களா? இவருக்காக தேவி நிலவை வர வச்சிருக்கானா, அப்போ வஞ்சமில்லா இனம் கொடுத்துட்டாளா இல்லையா? தரும்னு அவர் முன்னாடியே சொல்லிட்டார். வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும். நல்லன எல்லாம் கிடைச்சிது அவருக்கு. அவங்களுடைய சந்ததிகளுக்கே இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய சந்ததிகள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது செஞ்சிட்டா. நல்லன எல்லாம் தரும் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன் அப்படின்னு சொன்னார். 70வது கயிறு கட்டாச்சு. நான் பார்த்துட்டேன், என் கண்ணுக்கே ஆனந்தமாக இருக்குது, நான் அவளை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லப்போ 70வது கயிறு கட்டாச்சு. 70வது கயிறு கட்டானோடனே சொல்கிறார், அடாடா உன்னை போல் அழகு யார் இருப்பா, உனக்கு அழகுக்கு ஒப்பாக வேறு யாருமே இல்லையே, மறைகளெல்லாம் உன் பாதங்களில் வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுதே அப்படின்னு சொன்னார். அப்படி இருக்கிறப்போ இழவுற்று நின்று நெஞ்சே இறங்கேல் உனக்கு என் குறையே அப்படின்னு கேட்டார். எப்போ 70 கயிறுகள் கட்டானதுக்கப்புறம் தேவியை பார்த்து கேட்குறார், அப்பா உன்னை போல அழகுக்கு உன் கூட ஒப்பிடுறதுக்கு இன்னொரு யாரும் இல்லையே, அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அப்படின்னு சொல்கிறார். உன்னை போல இன்னொருத்தங்களை சொல்லவே முடியாது, உனக்கு ஒப்புமையாக யாரையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் இருக்கிறப்போ
நீயே இழவு பிடிச்ச மாதிரி எப்போ பார்த்தாலும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு மனசை பார்த்து கேட்குறாரு. உனக்கு என்ன வருத்தம்? எப்போ பார்த்தாலும் எதையாவது இது இல்லை அது இல்லைன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கே, அவள் இருக்கிறப்ப உனக்கு என்ன வருத்தம் அப்படின்னு 70 கயிறு கட்டான அப்புறம் 71வது பாடலில் கேட்குறாரு. உனக்கு என்னம்மா கவலை? உனக்கு என்ன கவலை? அவள் இருக்கா, அவள் இருக்கிறப்ப நீ அவளை பிடிச்சிருக்க, உனக்கு என்ன கவலை அப்படின்னு கேட்குறாரு. 70 கயிறு முடிஞ்சு 71வது பாடலில் கேட்குறார். சரி, அவர் முடிவு பண்ணிட்டார். நான் எனக்கு ஒரு குறை நேர்ந்தால் உன்னை தான் நமஸ்காரம் பண்ணுறேன். என்ன குறை? எனக்கு பிறவி இருக்கக்கூடாது, அதை தான் கேட்குறேன். வேறு ஒன்றும் நான் உங்ககிட்ட செல்வமெல்லாம் கேட்கல. இனி சப்போஸ் நான் இப்படி திரும்பி நான் பிறந்துட்டேன் அப்படின்னா அது உன் குறை தான், ஏன்னா நான் ஒன்றும் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் திரும்ப தேவியினுடைய ரூபம், அவருடைய தேவியினுடைய ரூபமே தான் மனசில் எப்பவும் நிறைஞ்சிருக்கு அவருக்கு. தாமம் கடம்பு படை பஞ்சபாணம் தனு கரும்பு அந்த பாடலை சொல்கிறார். அதுக்கப்புறம் திரும்பவும் அபிராமவல்லியினுடைய அடியிணையை பிடிச்சிக்கிட்டவங்க பாவையர் ஆடவும் பாடவும் பொன்சயனம் பொருந்து தமனியக்காவில் தங்குவர், இந்திரலோகத்தில் போய் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே 73 கயிறு கட்டாயிடுச்சு. உலகத்துக்கு என்ன சொல்கிறாரு? நீங்கள் அபிராமி பாதங்களை பிடிச்சிக்கோங்க, அவள் உங்களை இந்திரலோகத்தில் வாழ வைப்பா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ நீயே உரிமையில் நின்றுட்டுருக்க, இதில் எங்களையெல்லாம் அப்படி காப்பாற்றுவா அப்படின்னு நீ சொல்கிற, எப்படி இதை நம்ப முடியும்? ஆனால் நம்பிக்கை சொன்னதெல்லாம் உண்மையாச்சு பின்னாடி. அதுக்கப்புறம் திரும்பவும் அவளுடைய திருமேனி குறித்தவர், அவளுடைய திருமேனியை நெஞ்சில் குறித்தவர். இதை நாம் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் நாம் இது எல்லாத்தையும் திரும்ப திரும்ப பார்க்குறோன்னா, அவளுடைய திருமேனியை நெஞ்சில் குறித்தவர். கண்ணை மூடினா அவளுடைய திருவுருவம் கண்ணுக்குள்ளே குறித்து வச்சுருக்கணும். நீங்கள் நான் சொல்கிறதையெல்லாம் நோட்ஸாக பேப்பரில் எழுதி பிரயோஜனம் இல்லை. அவளுடைய ரூபம் உள்ளுக்குள்ளே இருக்கணும். அதை குறித்தவர் என்னென்னலாம் ஆவாங்க அப்படிங்கிறது, திருமேனி குறித்தவருக்கு என்னென்னலாம் தங்குவர் கற்ப தருவின் நிழலில், அதெல்லாம் சொன்னார். இனி பிறவியே கிடையாது அப்படின்னு சொன்னார். உன் மனத்தில், என்னுடைய மனசில் உன்னுடைய எல்லா கோலங்களும் தெரிஞ்சுது, அதெல்லாம் நான் குறித்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு கோலம் காமிச்சா இல்லை, எல்லா நாமங்களும் தனித்தனியாக சொன்னார் இல்லை, அந்த நாமங்கள் எல்லாம் நான் இப்போ அந்த ரூபங்கள், அந்த ஒவ்வொரு நாமம் நான் சொன்னேனே இந்த பாட்டில், அதனுடைய ரூபங்கள் எல்லாம் நான் உள்ளே குறித்து வச்சுருக்கேன். குறித்தேன் மனதில் நின் கோலமெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டார். எல்லா விதமான கோலங்களையும் நான் மனசுக்குள்ளே குறித்து வச்சுருக்கேன். ஒரு பக்கம் ஈஸ்வரனையோட ஒரு பக்கத்தையே பிடுங்கி தன்னுடையதாக வச்சிருக்கக்கூடிய தேவியே அப்படின்னு சொல்கிறார். 76வது கயிறு கட்டாச்சு. குறித்து வச்ச கோலங்களுடைய நாமங்கள் எல்லாம் சொல்கிறார். கோலங்கள் வருது மனசுக்குள்ளே. நான் எல்லா கோலமும் குறித்து வச்சுருக்கேன்னு சொன்னோடனே ஒவ்வொரு கோலமாக வருகிறது தேவியினுடைய கோலம். அந்த கோலத்தினுடைய பெயர்கள் எல்லாம் சொல்கிறார். பைரவி, பஞ்சமி, பாஷாங்குஷை, பஞ்சபாணி, வஞ்சர், உயிரவி உண்ணும் பைரவி, சண்டி, காளி, வைரவி மண்டலி, மாலினி, சூலி, வாராகி அப்படின்னு எல்லா விதமான ரூபங்களையும் சொல்கிறார். ஒவ்வொரு ரூபமாக அவருக்கு மனசுக்குள்ளே வருது. எல்லா ரூபமும் நாமத்தை சொல்லி முடித்தப்போ 77வது கயிறு கட் பண்ணாங்க. நாம் போன செஷனில் கடைசியாக பார்த்தது செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் களப அபிராமவல்லி அப்படிங்கிற 78வது பாடல். இந்த 78வது பாடத்தில் இந்த பாடலில் ரெண்டு சூரிய சந்திரர்களாக காட்சி கொடுத்தா தேவி. கன்ஃபியூஸ் பண்ணுறா, அப்படியே நிற்கிறா. அவளுடைய ரூபம் இவருக்கு மனசுக்குள்ளே வருது. கனக கலசங்கள் தெரியுது, ஒன்று சூரியன் ஒன்று சந்திரன். கொப்பும் குழையும் சூரியன் சந்திரன். விழியின் கொழுங்கடை, ஒரு கண்ணு சூரியன் ஒரு கண்ணு சந்திரன். எல்லாம் சூரிய சந்திரர்களாகவே. அப்போ எவ்வளோ யோசிச்சு பாருங்கள். இங்கே ஒரு சூரியன், இங்கே ஒரு சந்திரன், மார்பகங்கள் ஒரு சூரியன் சந்திரன், கண்ணில் ஒரு சூரியன் சந்திரன். எவ்வளோ பிரகாசமாக இருந்திருப்பா. அவ்வளோ பிரகாசமான ஒரு ரூபம் அவருடைய மனசில் தோன்றுது. அவருக்கு தெரிஞ்சு போச்சு என்னமோ நிகழ்த்த போகிறா அப்படின்னு. எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய 2 கண்கள்லையும் இந்த ரூபத்தை அப்படியே எழுதி வைக்கிறேன் அப்படின்னு. நமக்கு அது வரணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்படி ஒரு ரூபத்தை காதில் குழைகள் போட்டிருக்கா. அந்த குழைகள் 2ம் சூரிய சந்திரர்கள். அப்போ எவ்வளோ பிரகாசம். அதில் கண்ணு சூரிய சந்திரர்கள், அது ஒரு பிரகாசம். அவருடைய ஸ்தனபாரங்கள் சூரிய சந்திரர்கள். அப்போ மொத்தமாக ஒரு சூரிய சந்திரர்கள் எவ்வளவு சூரிய, இதுலேயே 3 சூரியன் 3 சந்திரன் வந்துருச்சு. 3 சூரிய சந்திரனை ஒன்றா பார்த்தா எப்படி இருக்கும்? அவள் எப்படிப்பட்டவளானா உத்யத்பானு சகஸ்ராபா, 1000 கோடி சூரியர்கள் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடியவள். இங்கே 3 சூரியன் 3 சந்திரனுக்கே நம்மளால் பார்க்க முடியாது. அப்படி ஒரு ரூபம் தெரியுது. அதை நான் என் மனசில் குறித்து வச்சுருக்கேன்னு சொன்னார். இங்கே 78வது கயிறு கட்டாச்சு.
78 கயிறு. அவருக்கு நான் நினச்சிருக்கிறதே 80 கயிறு தான் தாங்குவார் அப்படிங்கிறது தான் எல்லாரும் நினச்சிருக்காங்க. இனிமேல் வாய்ப்பு இல்லை, இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக நடக்கலை. அதுக்குள்ளே அரசனுக்கு செய்தி சொல்லிட்டாங்க, அவர் தற்கொலை பண்ணிக்க போகிறார், அவர் மேலே ஏறி நெருப்பில் குதிக்க போகிறார், அவர் எல்லா கயிறும் கட் பண்ணிட்டாங்க, இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷத்தில் அவர் நெருப்பில் விழுந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அரசனே என்னது தற்கொலையா அப்படிங்கிறான், தற்கொலை பண்ணிக்க போகிறாரா, அப்போ நாம் ஏதாவது பாவம் பண்ணிட்டோமோன்னு அவருக்கு ஏதாவது கவலை வரும்ல, ஏன்னா ஒரு பிராமணனை தற்கொலை பண்ணிக்க நாம் தூண்டிட்டோமோ அப்படின்னு சொல்லி அவருக்கே நாம் என்ன செஞ்சோம், நம்மக்கிட்ட ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இதை தற்கொலைன்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, ஏன்னா இன்னும் ஏதோ அற்புதம் நிகழலை. இப்போ சொல்கிறார் 79வது பாடல், அதுதான் நாம் இன்றைக்கி பார்க்க வேண்டிய பாடல். விழிக்கே அருள் உண்டு, அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு, எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து பாழ்நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டினியே. இவங்களோடலாம் எனக்கு என்ன, இவங்க ஒன்று தப்புன்னு சொல்லிட்டாங்க, அதை நான் சரின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இவங்க எல்லாத்தையும் தப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு இப்போ நம்ம பாட்டுக்கு உட்காந்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பக்கமாக யாரோ தாண்டி போகிற ஒருத்தன் ஐயா இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நாம் என்ன செய்வோம்? தாண்டி போனப்போ நாம் வாசலில் திண்ணையில் உட்காந்துட்ருக்கோம், நம்ம தாண்டி ஒருத்தர் போகிறப்ப ஐயா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, நாம் என்ன செய்வோம் சொல்லுங்கள்? நாம் அறிவோடு தான் இருக்கோன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லார்கிட்டையும் நம்ம அறிவை பற்றி பேசிட்டு போகிறோம். அவன் பாருங்கள் என்ன அறிவில்லை, நான் இப்படி நடந்துட்டேனே, நான் இப்படி இருக்கேனே, என்னை பார்த்தா அவன் அறிவில்லைன்னு சொல்லிட்டான், நான் இவ்வளோலாம் நான் அறிவாக யோசித்து செஞ்சுருக்கேனே, அவன் என்ன அறிவில்லைன்னு சொல்லிட்டான் அப்படின்னு. இல்லை நான் அறிவோடு தான் இருக்கேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். அவன் என்ன பண்ணான், ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனான், உனக்கு அறிவில்லைன்னு. சொன்னவன் மறந்து போய் அவன் பாட்டுக்கு போயிட்டான், அவன் எதுக்கு சொன்னான்னு கூட தெரியாது. ஆனால் நம்ம பிரச்சனை என்ன ஆயிடுச்சு, அறிவு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக போயிடுச்சு. அப்படி ஏதோ ஒன்று ஐயோ அபிராமியெல்லாம் நம்பி இப்படியெல்லாம் உட்காந்துட்டு இருந்தா, ஸ்ரீவித்யா உபாசனையெல்லாம் இவன் ஏதோ துர்தேவதைகளை வழிபடுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது எனக்கு என்ன இவங்க கூட கூட்டா, இவங்களுக்காக நான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? எதுக்கு நான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்? இவங்க கூட எனக்கு என்ன கூட்டு? இந்த பாடலில் கேட்குறாரு, விழிக்கே அருள் உண்டு. விழிக்கே அருள் உண்டுன்னா, இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும் அப்படின்னா, இன்பமாக வாழணும் அப்படின்னா 2 வகையான விஷயம் வேணும். இந்த பிறவியில் நமக்கு தேவையான செல்வங்கள், எல்லா வசதிகளும் வேணும். செல்வங்கள்னால் காசுன்னு நினச்சிக்காதீங்க, மனசு சந்தோஷம், திருப்தி, நிம்மதி, அதோட மோட்சமும் கிடைக்கணும். இது 2ம் கிடைச்சாதான் ஒரு தெய்வத்தினுடைய அருள் அப்படிங்கிறது இது 2ஐயும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், நல்ல கதிக்கும் குறைவில்லை. கதிங்கிறது முக்தி, அதுக்கும் குறைவில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இது 2மே கிடைக்கும் அப்படின்னு எங்கே அஷூரன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த தெய்வத்துக்கிட்ட தான் நம்ம போகிறோம். மண்ணிலும் நல்ல வண்ணம் வாழலாம், அப்புறம் நல்ல கதிக்கும் குறைவில்லை, கதியும் கொடுப்பார் அப்படின்னு. இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கெடலுமாம், அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லை. ஸோ இங்கே இம்மையில் சோறும் கூரையும் கிடைக்கும், சிவலோகம் ஆளக்கூடிய தன்மையும் கிடைக்கும். இது 2ம் கிடைக்கணும், அப்போ தான் நம்ம வாழ முடியும். ஸோ யாராக இருந்தாலும், இப்போ நான் சன்னியாசியாகவே இருந்தாலும் சாப்பாட்டுக்கு காசு வேணும்ல, எப்படியாவது உணவுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு தானே ஆகணும். ஸோ இங்கே அப்படி உணவுக்காக என்ன, இப்போ நமக்கு என்ன வேணும் இந்த பூமியில் அப்படின்னு கேட்டால், அறம் பொருள் இன்பம் வீடு 4ம் வேணும். அறம்னா என்ன? தர்மம். தர்மம்னா என்ன? தர்மம்னா எதை செய்யணுமோ அதை செஞ்சு, எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் இருக்கிறது தான் தர்மம். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? வேதம் தான் நமக்கு பிரமாணம். வேதத்தில் ஒன்றுமே புரியலையே, வேதத்திலிருந்து தான் ஸ்மிருதிகள் வந்திருக்கு, ஸ்மிருதிகளில் புராணங்கள் வந்திருக்கு. புராணங்களை நாம் பார்க்குறப்போ அதில் மூலமாக நமக்கு தெரியுது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு. அதை தான் சொல்லியிருக்காங்க புராணங்கள் எல்லாம். அது இல்லாமல் எவ்வளவோ பேர் அதை எடுத்து சொல்கிறாங்க, அதை எடுத்து விவரித்து சொல்கிறப்போ இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது, இப்படி வாழணும் இப்படி வாழக்கூடாது.
பொய் சொல்லக்கூடாதுன்னு நமக்கு எப்படி தெரிஞ்சது? ஏதோ கதையை கேட்டோம், ஹரிச்சந்திரன் கதையை கேட்டோம். வேதம் சொல்லியிருக்கு சத்தியம் வத அப்படின்னு, உண்மை சொல்லு அப்படின்னு. அப்போ உண்மை சொன்ன ஒரு புராணத்தை கேட்குறப்ப ஓ இப்படி உண்மை சொல்லணும் போல இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ இங்கே அறத்தின் வழியாக வாழ்தல், அதாவது என்ன செய்யணுமோ அதை செஞ்சு, எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் வாழ்வது அறம். இதுக்கான தன்மை வேணும். இந்த அறத்தின் வழியில் நல்லபடியாக ஈட்டின பொருள் வேணும். அந்த பொருளை தூக்கிற இன்பம் வேணும். நிறைய காசு சேர்த்து வச்சுட்டு அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது இல்லை. பொருள் வேணும், பொருள்னால இன்பம் வேணும், பொருள்னால் தூக்கக்கூடிய இன்பம் வேணும். இதோட முடிஞ்சு போச்சா அப்படின்னா இதையெல்லாம் தாண்டி முக்தியும் மோட்சமும் வேணும். வீடு அப்படின்னு சொல்லப்படுற மோட்சமும் வேணும். அப்போ இந்த அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு சரியான வழியில் வாழக்கூடிய இந்த 4 புருஷார்த்தங்கள் வேணும்னு தான் நம்ம இறைவன்கிட்ட கேட்குறோம். இதை செய்யறதுக்கு வேதம் சொன்ன வழியில் வாழ்கிறது தான் கரெக்ட், வைதீக தர்மத்தில் வாழ்கிறது. அப்போது வேதம் சொன்ன வழிக்கு வழிபடணும் அப்படின்னு எனக்கு மனசு இருக்குது, எண்ணம் இருக்குது, நான் இப்படி தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சா உடனே என்ன ஆகுது? விழிக்கே அருள் உண்டு. அவளுடைய தேவியினுடைய விழிக்கே அருள் உண்டு. விழிக்கே அருள் உண்டுன்னா என்னென்னா, அப்படி கண்ணு காமிச்சா நடந்துடும்னு அர்த்தம். அருள் பண்ணணும்னா அவள் ஏதோ ஏஞ்சி வந்து எனக்கு எதுவும் செய்ய வேண்டியதில்லை, அவள் கண்ணை காமிச்சா நடந்துடும். ஏன்னா பின்னாடி சொல்வார், எல்லாம் பரிவாரங்கள் எல்லாம், எல்லா தேவதைகளும் உன்னுடைய பரிவாரங்கள் தான், எல்லாரும் அவளுடைய பரிவாரமாக இருக்காங்க. அப்போது சரஸ்வதியை பார்த்து அப்படின்னா கொண்டு வந்து கல்வியை கொட்டிடுவா, லக்ஷ்மியை பார்த்து அப்படின்னா கொண்டு வந்து செல்வத்தை கொட்டிடுவா. நமக்கு என்ன தேவதைகள் எல்லாம் இருக்காங்க, அந்த தேவதைகளுக்கு இவள் கண்ணால் காமிச்சா போதும். அதனால் அவளுடைய கண் பார்வைக்கே அருள் உண்டு, அவளுடைய கட்டாட்சத்துக்கே அருள் உண்டு. அவள் பார்த்தா போதும், அவள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, அவள் நினச்சா போதும், அவள் பார்த்தா போதும். ஸோ விழிக்கே அருள் உண்டு. அந்த அருள் யாருக்கு கிடைக்கும்? அறம், பொருள், இன்பம், வீடுன்னு சரியாக வாழணும். அப்படி சரியாக வாழறதுக்கு எனக்கு மனசு இருக்குது, நான் அதை கரெக்டாக வாழ்வேன். வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எனக்கு. அப்படி ஒரு அற்புதமான வழி இருக்கிறப்போ அதை விட்டுட்டு பழிக்கே சுழன்று பாவங்களே செய்து அப்படின்னு சொல்கிறார். பழி பாவம்னா என்ன? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பழின்னா என்ன, பாவம்னா என்ன அப்படின்னா, நான் இப்போ ஒரு செய்யக்கூடாத ஒரு காரியத்தை நான் செய்கிறேன் அப்படின்னா முதல்ல நாம் எதுக்காக பயப்படுவோம்? யாராவது பார்த்துட்டு இவங்க இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு பயப்படுவோம். ஏதாவது திருடுனா மாட்டிக்கிட்ட உடனே ஐயோ இவங்க திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொய் சொல்லி மாட்டிக்கிட்ட உடனே ஐயோ இவங்க ரொம்ப பொய் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த பழி கிடைக்குது பாருங்கள், அந்த பழிக்கு தான் பயப்படுவோம். எப்போ பயப்படுவோம்? பொய் சொல்ல ஆரம்பித்து முதல்ல 2-3 தடவை மாட்டிக்கிறப்ப பயப்படுவோம். அதுக்கப்புறம்லாம் பயப்பட மாட்டோம் பழிக்கு. சரி, மாட்டிக்கிட்டா தானே பழி. திருடி மாட்டிக்கிட்டா பழி, பொய் சொல்லி மாட்டிக்கிட்டா பழி. கடைசி வரைக்கும் மாட்டிக்கவே இல்லைன்னா பழி கிடையாதுல்ல. ஆனால் பாவம் உண்டு. பழி மாட்டிக்கிட்டாதான், மாட்டிக்கிட்டாலும் மாட்டிக்காமல் போனாலும் அங்கே ஒருத்தி பார்த்துட்ருக்காளே, அதனால் பாவம் உண்டு. அப்போது யாருக்கும் தெரியாது, அதனால நம்ம தப்பு செய்யலாம் அப்படிங்கிற தைரியத்தோடு நாம் தப்பு செய்கிறப்போ பழிதான் இல்லை, பாவம் உண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதிலிருந்து தப்பவே முடியாது. ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பழிக்காக கொஞ்ச நாள் தப்பு செய்யாமல் இருக்காங்க, அப்புறம் பழி பழகி போயிடுது. இப்போ இவங்க எல்லாம் கொள்ளை தான் அடிப்பாங்க அப்படின்னு எல்லாரும் ஸ்டாம்ப் குத்துனதுக்கப்புறம் தைரியமாக கொள்ளை அடிக்கிறாங்க. அவங்க கொள்ளையை அடிக்கலைன்னா தான் அது ஆச்சரியமாக இருக்குது. ஐயோ எப்படி அப்படியா, ஃபுல்லாக காசையுமே பண்ணிட்டீங்களா, செலவு பண்ணிட்டீங்களா, ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இங்கே பழிக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயந்து எதாவது மாற்றிக்கிட்டு அதை பேசியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆமாம் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் பாவம் அது போகிறதே இல்லை. வெம்பாவங்கள்னால் கொடுமையான பாவங்களே செய்து அப்படி செஞ்சால் என்ன ஆகும்? நரக குழியில் தான் எப்பவும் கிடக்க வேண்டியிருக்கும். ஏதோ கொஞ்சம் பாவங்கள்னால் நரகத்தில் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துடலாம். ஆனால் நரக குழியிலே விழுந்துடுறதுன்னா என்ன, மீட்சியே கிடையாது இவங்களுக்கெல்லாம். அப்படி இருக்கக்கூடிய கயவர் கூட எனக்கு என்ன இனிமே கூட்டு, அவங்க கூட நான் ஏன் பேச போகிறேன், அவங்க கூட நான் ஏன் இருக்க போகிறேன், அப்படி இருக்கிறவங்க கூட எனக்கு எந்த விதமான உறவும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். உன்னுடைய விழியே போதும், உன்னுடைய விழிக்கு
எனக்கு என்ன வேணும்? இன்மையில் நல்ல வாழ்வு, மறுமையில் மோட்சம். மறுமை அப்படிங்கிறது மறுமையை தாண்டினது வீடு, அப்படி தான் சொல்கிறாங்க. இம்மை மறுமையை தாண்டினது. இம்மைங்கிறது பூமியில் வாழ்கிறது, மறுமைங்கிறது ஸ்வர்க்க நரகங்கள், அதை தாண்டினது வீடு. ஸோ இங்கே மறுமையே முக்தி கிடையாது, மறுமைக்கு மேலே முக்தி. மறுமைங்கிறது இந்த 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 பாவங்கள் புண்ணியங்கள் இதை அனுபவிக்கிறதுக்காக நாம் போகிற இடம் மறுமை. அதை தாண்டி முக்தி. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு வேணும். இது வேணும்னா என்ன பண்ணணும்? வேதத்தின் வழியில் நடக்கணும். நான் வேதத்தின் வழியில் நடக்கிறதுக்கு எனக்கு மனசு இருக்குது. அப்படி நடக்கிறவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு உன்னுடைய விழிக்கே அருள் இருக்குது. இது ரெண்டும் போதும். இதை விட்டுட்டு இவங்க கூடலாம் எனக்கு என்ன போட்டியா, இவங்க கூட ஏதாவது பிரச்சனையா எனக்கு, இல்லை இவங்களுக்கு எதையாவது நான் ப்ரூவ் பண்ணணுமா, எனக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். ஒரு சமநிலைக்கு வந்துட்டார். இந்த கயவர்த்தம்மோடு என்ன கூட்டினியே அப்படின்னு கேட்டப்போ இதெல்லாம் விட்டுட்டார். இந்த பந்தங்கள் எல்லாம் விட்டு போயிடுச்சு. யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை. அவளுடைய அருள் நான், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அந்த நிலைக்கு வந்துட்டார். விழிக்கே அருளுண்டு, அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு, எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து. பழிக்காக சுழன்று அப்படின்னு ஏன் சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஒரு பழி வரும் அப்படின்னா தான் நம்ம ஒரு பாவத்தை செய்கிறதுக்கு தயங்குறோம். பழி வராதுன்னா தைரியமாக செய்வோம். இது யாருக்கும் தெரியாது, நான் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறேன், நீ செய்யினா செய்வோம். யாருக்கும் தெரியாமல் ஒன்றும் செய்யவே முடியாது. அவள் பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்போ அது பாவமாகத்தான் முடியும். வெம் பாவங்களே செய்தால் என்ன ஆகும்? பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவர்களாக போகிறோம். அப்படிப்பட்ட கயவர்களோடு எனக்கு என்ன கூட்டு அப்படின்னு பாடி முடிக்கிறார். கோவிலுக்குள்ளேருந்து ஒரு மின்னல் கீற்று மாதிரி வானத்துக்கு போகுது. ஒரு சின்ன நட்சத்திரம் மாதிரி தெரிஞ்சு அது அப்படியே விரிஞ்சு பெரிய நிலவை விட 3 மடங்கு பெரிதாக இருந்துச்சான். சாதாரணமாக நமக்கு கார்த்திகை மாதத்து நிலவு நல்ல சரத் சந்திரன்னு சொல்கிறோம். சரத் சந்திர நிபானனான்னு அதனால தான் தேவிக்கு பேர். சரத்காலத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி எப்படி இருக்குமோ அதை விட 3 மடங்கு பெரியதான ஒரு நிலவு தெரிஞ்சுதான். தேவி தன்னுடைய தாட்டங்கங்களில் நிலவாக இருக்கக்கூடிய தாட்டங்கத்தை கழட்டி வீசுறா. கோவிலுக்குள்ளேருந்து மின்னல் போகுது, மேலே பெரிய நிலா தெரியுது. எல்லாரும் ஏதோ வெளிச்சம் வெளிச்சங்கிறாங்க. இவங்க பேச பேச அந்த நிலா பெருசாகுது. ராஜாவும் பார்த்துட்ருக்கான், இது என்னது இப்போ என்னமோ போகுது அப்படின்னு. ஏதோ வானத்தில் வித்தியாசமாக நடக்குது, வேடிக்கையாக நடக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு சின்ன சுடர் போகுது. அந்த சுடர் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பெருசாகிக்கிட்டே போகுது, ஒரு பெரிய சந்திரனாக நிற்குது. எல்லாருக்கும் நிலா வந்துடுச்சு, நிலா வந்துடுச்சு, நிலா வந்துடுச்சு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இங்கே உரிமையில் இருக்கிறவரை கூட யாரும் கவனிக்கலை. நிலா வந்ததே பெருசாக இருக்குது. அவங்க அப்பாவில் இருந்து அவங்க குடும்பத்தில் எல்லாம் அபிராமி அபிராமின்னு அவங்க மனைவியெல்லாம் இருந்தாங்க. எல்லாரும் அபிராமி அபிராமின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கடவுளை வேண்டிகிட்டு இருக்கார். வேண்டியவங்கெல்லாம் மந்திர ஜபங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேண்டாதவங்கெல்லாம் என்ன நடக்குமோன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோக்கு நடுவில் எல்லாரும் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டாங்க. யாரும் அவரை இறக்குறதோ அவரை பார்க்குறதோ யாரும் ஒன்றும் பார்க்கல. அவரை யாரும் காப்பாற்றுறதுக்கு இங்கே எல்லாரும் அது நெடுஞ்சான் கிடையாக கீழே விழுந்துட்டாங்க. நிலாவை பார்க்குறாங்க, கீழே விழுந்துட்டாங்க. நிலா வந்துருச்சு அப்படின்னு. ராஜா அங்கே பார்த்துட்டான் நிலாவை. அவன் பார்த்துட்டு ஓடி வரான். என்ன ஆயிடுச்சோ, ஐயோ நிலா வந்துருச்சே, நிலா எப்படி வரும், வந்துருச்சே, அப்போ அவர் என்ன ஆனார், தற்கொலை பண்ணிக்க நிற்கிறாருன்னு சொன்னாங்களே, அவருக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு அவன் ஓடி வரான். இவர் ஒன்றுமே தெரியல, இவருக்கு ஒன்றுமே தெரியல, அவர் அப்படியே இருக்கார். அவர் அந்த உரிமையில் உட்கார்ந்துருக்கிறப்போ உரி கட்டாகி 78 கயிறு கட்டாயிடுச்சு. 79வது கயிறை கட் பண்ண நிற்கிறாங்க. அப்போது உரி ஆடிக்கிட்டு இருக்கணும், அவர் பேலன்ஸ் இல்லாமல் உட்காந்துருக்கணும். ஆனால் அவர் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா ஒரு பாறை மேலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கான். அந்தரத்தில் தான் இருந்திருப்பாரோ அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த பலகையில் உட்காந்துருந்தா கொஞ்சம் சாஞ்சிருக்கணும். பலகையிலே அவர் இல்லையா, அவர் ஃபேமாக உட்காந்துருக்காராம். இந்த சுடர் போனதையோ சுடர் மேலே வந்ததையோ பெருசானதையோ கூட அவர் பார்க்கல. அவருக்கு தான் உள்ள 1000 தடவை கொடுத்துட்டாளே தரிசனத்தை. ஸோ இப்படியே எல்லாரும் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. ராஜாவும் ஓடி வந்துட்டான். ஓடி வந்து நெடுஞ்சான் கிடையாது, அவனும் கீழே விழறான். விழுந்து அவரை இறக்குங்க, கீழே இறக்குங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கிறவங்களுக்கே ஞாபகம் வந்து அவரை உரியிலேருந்து இறக்குறாங்க. உரியிலேருந்து இறக்குனா எப்படி இருக்காருன்னா, கீழே இருந்து நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அவர் உட்கார்ந்துருந்துருக்காரு, கயிறுகள் கட்டாயிட்டு இருந்திருக்கு. அப்படியே
செக்கச்செவேல்னு அந்த கங்கு சொல்லுவாங்கல்ல, கனல், அது மாதிரி இருந்தாராம் இறக்குறப்போ. வெள்ளையான திருமேனி, அதில் இந்த நெருப்புனால் அப்படியே செவந்து போயிருக்கு உடம்பு. இந்த ஹோமம் பண்ணிட்டு வர்றவங்களுடைய ஃபேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். அந்த அந்த தகிப்பில் இருந்து இருந்து அவங்க ஃபேஸே அப்படி தான் இருக்கும். நித்ய அக்னிஹோத்ரிகள்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய முகம் அப்படி தான் இருக்கும். இந்த கீழே இந்த நெருப்பில் அவர் அப்படியே ஒரு சுடர் மாதிரி இருந்தாராம். அந்த சுடர் மாதிரி இருந்தவரை அப்படியே அள்ளி அப்படி உட்கார்ந்துருந்த வாக்கிலேயே தூக்கி கீழே கொண்டு வராங்க. பலகையோடு, அப்படியே பலகையோடு சேர்த்து அவரை கீழே கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவர் அப்போவுமே அவர் நிலைமைக்கு வரல. அப்படியே உடம்பெல்லாம் தகிக்குது சூடு. அவ்வளோ சூடில் அப்படியே செக்கச்செவேல்னு ஒரு நெருப்பு கங்கு இருந்தால், ஒரு தணல் இருந்தால் எப்படி இருப்பாரோ அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தாராம். எல்லாரும் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. அவர் அப்படியே தூக்கிட்டு உள்ள அபிராமி கிட்ட ஓடுறாங்க. அபிராமி முன்னாடி உட்கார வச்சு திரும்ப எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறாங்க. அவர் திரும்ப ராஜா என்னென்னமோ புலம்புறாரு, என்னை மன்னிச்சிடுங்கிறாரு, என்னென்னமோ சொல்கிறாரு. அவருக்கு எதுவுமே கேட்கல. அவர் இன்னமும் நிலைமைக்கு வரவே இல்லை. அவரை கொண்டு போய் அபிராமி கிட்ட உட்கார வச்சாங்க. அபிராமியினுடைய தன்னழி படப்படத்தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நிலைமைக்கு வரார். அவருக்கு இது வரைக்கும் தெரியாது, இங்கேருந்து ஒரு மின்னல் போனதும் அவள் தோட கழட்டி வீசினதும் நிலா வந்ததும் அதெல்லாம் அவருக்கு எதுவும் தெரியாது. அவர் கண்ணு முழிச்சப்புறம்தான் அவர்கிட்ட சொல்கிறாங்க, எல்லா அற்புதத்தையும் நிகழ்த்திட்டா அபிராமி உங்களுக்காக அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறான், நான் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. அந்த கோவிலில் அபிராமி முன்னாடி அவர் உட்கார்ந்துருக்கார். எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறாங்க. அப்போது தான் அவருக்கு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ராஜா சொல்கிறார், நீங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த மிச்சம் இருக்கிற பாடல்களை இங்கே அபிராமி சந்நிதியிலேயே உட்காந்து முடிச்சு தரணும். ஏன்னா அவர் அங்கே சொல்ல ஆரம்பித்தப்பவே நிறைய ஓலைச்சுவடிகளோடு இங்கே காப்பி எடுக்க நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கெல்லாம் முடிச்சு தரணும்னு கேட்குறாங்க. இப்போ ராஜா கேட்குறாரு, நீங்கள் இங்கே அபிராமி சந்நிதியிலே உட்காந்து மிச்ச பாடல்களையும் நீங்கள் எங்களுக்கு முடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி உடனே அங்கே உட்காந்து அடுத்த 80வது பாடலை ஆரம்பிக்கிறார். இந்த 80வது பாடலை நாம் வழக்கம் போல் நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீமாத்ரே நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம்.